நம் நடுவில் வந்திருக்கிற அருமையான சபாநாயகர் ஐயா அவர்கள் பேசின வசனம் உலகமெங்கிலும் தொனித்தது. ஆமென். கை தட்ட மாட்டீங்களா? அல்லேலூயா. அவர் சொன்ன வசனத்தை ஒரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். அல்லேலூயா. அந்த ஒரே ஒரு வசனம் உலகத்தையே அசைத்தது. நல்ல கை தட்டி ஒரு அலையில சொல். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. சட்டமன்றத்துக்குள்ள ஆண்டவருடைய சத்தம் நுழைஞ்சிருச்சு. ஆமென். அல்லேலூயா. அதனால் சீக்கிரம் தேசம் ஆண்டவரை காணும். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. அருமையான வனத்துறை ஐயா அவர்கள் நம்மோடு இருப்பது ஒரு பெரிய சந்தோஷம். எல்லா ஊழியக்காரர்கள் சார்பில் நான் அன்போடு கூட வரவேற்கிறோம். கரங்களை தட்டும். அல்லேலூயா. நல்ல ஒரு எளிமையானவர். நான் எப்போ போனாலும் ரொம்ப தாழ்மையாக எல்லாரையும் நான் ஒரு நாள் போய் அவங்க பிஏ கிட்ட கேட்குறேன். 11 மணி வரைக்கும் செக்ரட்டரியேட்டில் 11 மணி வரைக்கும் பொதுமக்களை பார்த்தாருன்னு சொன்னார். ஆச்சரியமாக இருந்துச்சு. கைத்தட்டு. அல்லேலூயா. நம்ம மாவட்டத்தை சேர்ந்தவர். நல்ல கையை தட்டுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. அதே போல் நம்முடைய பூந்தமல்லி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாசம் ஐயா அவர்கள் இருப்பது பெரிய சந்தோஷம். அல்லேலூயா. பூந்தமல்லி ஒரு சந்து தெரு விடாமல் அவர் டெய்லி நான் பார்க்குறேன். நல்ல நற்பணிகளை செய்கிறார். இதுவரைக்கும் யாரும் செய்யாத பூந்தமல்லியில் எம்எல்ஏ பார்க்கறது பெரிய கஷ்டம். நம்ம எம்எல்ஏ எப்போனாலும் நீங்கள் பார்க்கலாம். கைத்தட்டி. அல்லேலூயா. நான் எப்போ ஃபோன் போட்டாலும் எடுத்து உடனே சொல்லுங்கண்ணா, அடுத்த வார்த்தையை சொல்லுங்கண்ணா. அது அந்த பதில் அப்படியே நம்ம எதுவுமே கேட்க தோணாது. அல்லேலூயா. அதனால் அவர்கள் நம்மோடு இருப்பது ஒரு பெரிய சந்தோஷம். கரங்களை தட்டுவோம். அல்லேலூயா. ஆமாம், பெரிய மகிழ்ச்சி. அதே போல் நம்முடைய சபாநாயகர் அண்ணன் ஜேசிடி பிரபாகர் அவர்கள் எலெக்ஷன் நேரத்தில் அவரோடு கூட நான் ராத்திரி பகலாய் கூடவே இருந்தேன். அதனால் அவரை குறித்து எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு அன்பான எளிமையானவர், நம்ம ரொம்ப நேசிக்கிறவர். அல்லேலூயா. அண்ணனை பார்த்த உடனே அவர் சொல்கிற முதல் வார்த்தை, உங்களுக்கு நான் என்ன செய்யணும்? அல்லேலூயா. யார் போனாலும் உங்களுக்கு நான் என்ன செய்யணும் அந்த கேள்வி தான் உடனே அல்லேலூயா சொல்லுமா. அப்படி ஒரு சபாநாயகரை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், சட்டமன்றத்தில் அவருடைய தேவ ஞானம் எப்படி வெளிப்படுகிறது என்பதை நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா சொல்லுங்கள். எத்தனையோ பாரம்பரியமான கட்சிகள் அவருக்கு முன்னால் நிற்கும்போது கையிலே சைகை காட்டி முடிச்சிடுறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. கைகளை தட்ட. அல்லேலூயா. அதனால் நமக்கு கிடைத்திருக்கிற அமைச்சர் பெருமக்கள் எல்லாரும் கர்த்தரால் கொடுக்கப்பட்டவர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? வேதம் சொல்லுகிறது, சவுலை தள்ளி தாவீதை ராஜாவாக ஏற்படுத்தினார். ஆமென். ஒரு தாழ்மையாக ஒரு காரியத்தை நான் பதிவு செய்கிறேன். இன்னும் கூட கிறிஸ்தவர்களுக்கு ஏற்றுக்கிற மனப்பக்கம் இன்னும் வரல, இன்னும் கூட வரல, அப்படி தான் சொல்ல முடியும். இந்த அரசை கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கொள்கிற இன்னும் மனப்பக்குவம் வரவில்லை. எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா எலெக்ஷனுக்கு முன்னால் நான் கண்டது பயங்கரம். அண்ணன் தெரியும், அண்ணன் அவருடைய சபாநாயகர் அவர்களுக்கு தெரியும் எப்படிலாம் நான் திட்டு வாங்கினேன், என்னை யாரெல்லாம் திட்டினாங்க, எப்படிலாம் திட்டினாங்க என்ன நல்லாவே தெரியும். சோஷியல் மீடியாவில் ஃபேஸ்புக்கில் இந்த நோட்டீஸை பார்த்து எவ்வளோ திட்டு, ஃபோன் பண்ணி பண்ண டார்ச்சருக்கு பாருங்க, கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அப்படிலாம் சில நேரங்களில் ஒரு புதுசாக ஒரு காரியத்தை செய்யும்போது அது கஷ்டமாக தான் இருக்கும். அதனுடைய மேன்மை புரியும் போது தான் நமக்கு தெரியும் இந்த காரியம் கர்த்தரால் நடந்தது. கைத்தட்டி. அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு நல்லா தெரியுது, நம்முடைய முதலமைச்சர் தளபதி ஜோசப் விஜய் அவர்கள் கிறிஸ்தவர்களுக்கு சாதகமாக இருப்பார், சிறுபான்மை மக்களுக்கு சாதகமாக இருப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. அல்லேலூயா. சிறுபான்மை மக்களுக்கு தமிழக வெற்றி கழகம் நிச்சயமாக ஆதரவாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.
சிலருக்கு ஒரே குழப்பமாக கையை தட்டலாமா, பக்கத்தில் இருக்க தட்டுறதுனால நம்மளும் தட்டிடலாமான்னு யோசிக்காதீங்க. விசுவாசமாக கையை தட்டுருங்க. இந்த அரசு சிறுபான்மை மக்களுக்காகவே வந்த அரசு. அல்லேலூயா. ஆமாம், இஸ்லாமியர்கள் அதை நம்பிட்டாங்க. இஸ்லாமியர்கள் ஏறக்குறைய கம்யூனிஸ்ட் எல்லாம் நம்பிட்டாங்க. கிறிஸ்தவங்க தான் அப்படியே என்ன சொல்லுது, கரை மேலையும் தண்ணியிலையும் காலை வச்சுட்டு இங்கே அங்கே நிற்கிறாங்க. நீங்கள் உறுதியாக நம்புங்க, இந்த அரசு கர்த்தரால் கொடுக்கப்பட்டது. இந்த அரசு தேவன் அருளிய ஈவு. இந்த அரசு தேவனிடத்திலிருந்து இறங்கி வந்தது. ஏன்னா நம்ம ஜெபம் பண்ணியிருக்கிறோம் இல்லை, 72 மணி நேரம் ஜெபம், 12 மணி நேரம் ஜெபம், 24 மணி நேரம் ஜெபம். என்ன ஜெபம்? நல்ல ஆட்சி வரணும்னு. எத்தனை பேர் அப்படி ஜெபம் பண்ணீங்க? அப்போ உங்கள் ஜெபம் தான் கேட்கப்பட்டிருக்கு, நம்ம ஜெபம்லாம் கேட்கப்பட்டிருக்கு. அப்போ ஆண்டவர் நல்ல ஆட்சி தான் தந்திருக்கிறார். இன்னும் கூட குழப்பம் மாறல, உங்கள் முகத்தை பார்த்தா தெரியுது. இந்த ஆட்சி நல்ல ஆட்சியாகவே இருக்கிறது, இனிமேலும் இருக்க போகிறது. அல்லேலூயா. நம்முடைய தமிழ்நாட்டுக்கு கர்த்தர் கொடுத்த முதலமைச்சர் கர்த்தரால் கொடுக்கப்பட்டவர், தேவனால் அனுப்பப்பட்டவர். அல்லேலூயா. இப்போ எல்லாருடைய பார்வையும் நம்முடைய முதலமைச்சர் அடுத்தது ஏறப்போகிற அரியணை இந்தியாவுக்காக இருக்க போகிறது என்று எதிர்பார்க்கிறார்கள். சொல்லும் போதே ஒரு கையை தட்ட மாட்டீங்களா? அல்லேலூயா. நம்ம தமிழகத்திலிருந்து ஒரு பிரதமர் எவ்வளோ சந்தோஷம் இல்லை? கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமே, கர்த்தர் கூட இருக்கிறார். ஆமே. மீண்டும் ஒரு விஷயம், வலது கையை உயர்த்தி எங்கள் முதல்வருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எத்தனை பாடுகள், எத்தனை எதிர்ப்புகள், எத்தனை அவமானங்கள், எத்தனை பிரச்சனைகள் எல்லாத்தையும் தாண்டி நீ நிற்க வைத்திருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். உடைய நோக்கமும் உடைய திட்டமும் நிறைவேற அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.